Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 585 பார்ட் 1. ஓபன் பண்ண அந்த ஸ்மோக்கர் ஒரு வழியா ஐஸ்லாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். அங்க இருந்த ஃபேக்டரியில ஆளுங்க இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தா உள்ள இருந்து ட்ரெஃபால்கர்ல வர்றான். அவன் என்ன சாதாரண ஆளா? அவனை பார்த்துட்டு G5 ஸ்குவாடே அலண்டு போயிருச்சு. அம்புட்டு பெரிய சம்பவம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டெரரா குறுகுறுன்னு கொஞ்ச நேரத்துக்கு லுக்கு விடுவானுங்க. டஷிகி பார்த்துட்டு என்னதான் நீ வரலாடா இருந்தாலும் ஒரு 2 ஸ்டெப் அப்படி தள்ளி நின்னா நாங்க உள்ள போய் வேற யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ணிடுவோம். ஏன்னா எங்களுக்கு இங்க வேற யாரோ இருக்காங்கன்னு ஒரு சின்ன டவுட் இருக்குதும்பா. உடனே ட்ரெஃபால்கர்லாம் லைட்டா காண்டாவான். அதே நேரம் இங்க வேகா பங்கோட லேபுக்குள்ள நமியும் சாப்பரும் அந்த குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா ஓடி வர்றாங்க. எங்க போறதுன்னே அவங்களுக்கு முதல்ல தெரியல. பாதை தெரியாம பக்கிங்க 10 நிமிஷமா சுத்திட்டு இருக்குதுங்க. போய்கிட்டே தான் இருக்குது. ஆனா வெளியில போக வழி இல்லை. அப்ப சாப்பருக்கு ஒரு டவுட் என்னன்னா, அந்த மாஸ்க் போட்ட அந்த மண்டனுங்க இந்த மாதிரி அந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். ஆனா அந்த குட்டி பொண்ணு இல்ல நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம்னு சொன்னான். சாப்பருக்கும் இவங்களை பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம உங்களை பார்த்து சிக்கு புக்குன்னு இருக்கான். என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா அவங்களுக்கே அது தெரியல. எப்ப வந்தாலும் சரி இந்த குழந்தைகளை பார்த்தா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சரி பண்ணணும், அதனால நீங்க இங்க தான் இருக்கணும், ஒரு வருஷத்துல சரி பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு கதையா சொல்லிட்டு இருந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அம்மா அப்பா தான் இவங்களை ட்ரீட் பண்ண சொன்னதா சொல்லியிருக்கானுங்க. அப்ப நிஜமாவே அவங்களோட அம்மா அப்பா தான் அனுப்பி விட்டாங்களான்னு கேட்டா அதான் இல்ல, வீட்டுல இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஏன்னா இவனுக்கு இருக்க பஞ்சாயத்து அவங்க அம்மா அப்பாவுக்கு பரவிடக்கூடாது, அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு குட் பாய் கூட சொல்ல விடாம கூப்பிட்டு வந்துட்டானுங்க. இது ஒருத்தனுக்கு மட்டும் இல்ல, எல்லா குழந்தைகளுக்கும் இதே தான் பண்ணிருக்கானுங்க. அப்படின்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிட்னாப்பிங். அந்த கிட்னா நான் இங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம இவங்களை தூக்கிட்டு வந்துட்டு வண்டையா கதை சொல்லியிருக்கானுங்க. உடனே சாப்பரு உங்க எல்லாத்துக்குமே நிஜமாவே உடம்பு சரியில்லாம இல்லையான்னு கேட்பான். நமி சிவனிலேயே ஒரு அப்பு. சரி ஓகே அவசரப்பட்டு கேட்டுட்டேன், உங்கள யாராலையாச்சும் ஓட முடியலன்னா சொல்லுங்க, நான் தூக்கிட்டு போறேன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அவ்வளவுதான், மொத்த பேரும் அவன் மேல பாஞ்சு அவனை ஒரு வழி பண்ணிடுவாங்க. இதுலயே நல்லா தெரியுது அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்கன்னு. எப்பவுமே இவங்களுக்கு இவங்க மாஸ்டர் தான் ட்ரீட் பண்ணுவாங்களாமா. அவரை பார்த்தாலே இவங்க சந்தோஷமாயிருவாங்க. சொல்ல போனா 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. நமி என்ன சொல்லுவா, சாப்பர்ட்ட சொல்லி அப்புறமேட்டு இவங்களை செக் பண்ண சொல்லுவா. வேற ஏதாச்சும் இவங்க உடம்புல டகால்ட்டி வேலை பண்ணி வச்சிருக்காங்களான்னு பாக்குறதுக்காக ரைட்டுன்னு மறுபடியும் அடிச்சு புடிச்சு ஓடி ஒரு டோர் கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. அந்த டோர் வேற லாக் ஆயிருக்குது. பின்னாடி வேற ஆளுங்க வந்துட்டு இருக்கானுங்க. நமியும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாப்பா, அந்த டோர் ஓபன் ஆகிற மாதிரியே தெரியல. உடனே சாப்பர் என்ன பண்ணிடுவான், கொஞ்சம் வழியா விட்டு நில்லு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு வந்து டங்குன்னு ஒரு மிதி, டோர் பூ மாதிரி ஓபன் ஆயிரும். எங்க வந்து யாருகிட்ட? சாப்பரா கொக்காம்பா. எல்லாம் சாப்பரா பாராட்டி தள்ளுவாங்க. வாவ் நீ சூப்பர், செம ஸ்டாகா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அதோட நிப்பாட்ட வேண்டியதானே, ரக்குன்னு வேற சொல்லிடுவாங்க. காண்டாயிருவான். ரைட்டு போலான்னு சொல்லிட்டு திரும்பினா பயங்கரமா சில்லுன்னு காத்தடிக்கும். ஒரே கன்ஃபியூஷன், இது நிஜமாவே வெளியில தானா இந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்குது? அது மட்டும் இல்லாம டார்க்கா இருக்கிறதுனால லைட்டா பீதி. நிஜமாவே இதுதான் பாதையான்னு சொல்லி அப்படியே டவுட்டோட தான் போவான். ஆனா தூரத்துல பார்த்தா ஒரு டோர் ஒன்னு தெரியும். அப்படின்னா இது டெட் எண்ட் இல்ல, வாங்க போலான்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவாங்க. அப்புறம் நமியை மட்டும் தான் போவாங்களே தவிர அந்த குழந்தைங்க யாருமே வரமாட்டாங்க. சொல்ல போனா இந்த இடமே எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி பயந்து போய் அங்கேயே நின்றுவாங்க. என்னமா என்னாச்சுன்னு கேட்டா, முதல்ல இவங்க இந்த இடத்துக்கு வரும்போது இந்த வழியா தான் நடந்து வந்தாங்களாமா. இதை கேட்டவுடனே நம்மளுக்கு செம ஹாப்பி. அப்படின்னா இதுதானே எக்ஸிட், அப்படின்னா ஏன் வெயிட் பண்றீங்க, வாங்க போலாங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அந்த குட்டி பொண்ணு ரொம்பவும் பயந்து போய் நான் வரமாட்டேன் பயமா இருக்குன்னு சொல்லி சுத்தி முத்தி பாப்பா. என்னத்தை இவ பாக்குறான்னு சொல்லிட்டு பார்த்தா சைட்ல கருன்னு ஏதோ உருவங்கள்லாம் நின்றுட்டு இருக்கும். இந்த இடத்துல எவன்டா சிலையா செதுக்கி வச்சதுன்னு பார்த்தா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அது சிலை இல்ல, நிஜமாவே இருக்கிற மனுஷங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒரே வச்சிருக்காங்க. அதுவும் ஜெயில இருந்து தப்பிச்சவனுங்க போல. இதை பார்த்துட்டு தான் அந்த குழந்தைங்க பயந்து போய் வரமாட்டேன்னு சொல்றாங்க. இது எல்லாமே டெட் பாடிஸ். அதுலயும் மேல இருக்காங்க, கீழே இருக்காங்க, அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, சுத்தி அடுக்கி வச்சிருக்குது. சரவணா ஸ்டோர்ஸ்ல துணி அடுக்கி வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம ஆளுக்கே பீதினா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அதனால அடிச்சு புரண்டு அங்க இருந்து ஓடுவாங்களா. ஐயோ எங்களை விட்டுட்டு போகாதீங்கன்னு கதர்னு கதறுவாங்க. அதே நேரம் அங்க நமி கத்தன சவுண்டு நம்ம சஞ்சய்க்கு லைட்டா கேட்டுச்சு. இவனும் இங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு வழி எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டானுங்க. இனிமேட்டு இங்க என்ன வேலை? நமி கத்தன மாதிரி சவுண்ட் கேக்குது. மேபி அவ என்னை கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருக்கலாம், சீக்கிரமா போலான்னு சொல்லுவான். ஆனா இவனுங்க எல்லாம் அறத்தூக்கத்துல இருக்கானுங்களே. ஆளுங்க பார்த்தா ஏதோ மித்திக்கல் கிரியேச்சர் மாதிரி தெரியுது. ஏன்னா மேல மனுஷங்க, கீழே ஆடுங்க. இவங்க சோழிய முதல்ல முடிக்கணுமேமா. ஆனா சஞ்சய்க்கு இப்ப அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நாட்டு புட்டுன்னு போய் நமியை காப்பாத்தணும். இவனுக்கு கிடக்குறானுங்க லூசு பயிலுகாமானா. அந்த சாமுராய் ஒழுங்கா என்னை இங்கே விட்டுட்டு போயிருங்க, நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி தொண்டையிலேயே கத்துவான். மேபி அவனோட பையன் இங்க இருக்கலாமோன்னு ஒரு டவுட். இந்த ஒரு ரூம்ல இருக்க சில்ட்ரன்ஸை காப்பாத்திட்டாங்க. மத்த ரூம்லயும் இதே மாதிரி சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அங்க என் பையன் இருந்தானா அவனை காப்பாற்ற வேண்டாமான்னு கத்துவானா. போடா விளக்கண்ண, இப்ப நீ இருக்கிற நிலைமைக்கு உன்னால மூவ் பண்ணவே முடியாது. இப்ப மட்டும் உன்னை நாங்க விட்டுட்டு போனோம் அவ்வளவுதான், மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிருவேன் நாய. அப்புறம் எங்களுக்குமே கழட்டி விட்ட ஒரு ஃபீலிங் வந்துடும். அதெல்லாம் வேண்டாமா. அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானா. என் பையனை காப்பாத்தான் வந்தேன், காப்பாத்தாம வரவே மாட்டேன்பா. தஞ்சி கடுப்பாயி கொய்யால நீ ஓவரா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. உன்
பாடி எங்க இருக்குன்னு சொல்லி தொலைடா, அதுல கொண்டு போய் சேர்த்திட்டு நான் பாட்டுக்கு கிளம்புறேமா. அவன் அப்பவுமே நான் எந்த பைரட்ட நம்பியும் இல்ல, நீ என்னைய கொன்னா கூட நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க போறது இல்ல அப்படி இப்படின்ட்டு ரொம்ப தெனாவட்டா தான் பேசுவான். சஞ்சய் அப்படியே கட்டுப்புல நின்னுட்டு இருப்பானா. அப்படின்னா ஹெல்ப் கேட்கணும்னா எப்படி கேட்கணும்? சரி இவ்வளவு பண்ணிட்டீங்க, என் பாடியை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் என் பையனை காப்பாத்திடுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அதை விட்டுட்டு அப்படி உனக்கு என் பாடியை கண்டுபிடிக்கணும்னா தாராளமா போய் கண்டுபிடி, நான் ஒண்ணு எல்லாம் தடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போடுவான். ஒப்பா மவனேன்னு சொல்லிட்டு சஞ்சய் ஓங்கி அடிக்க போவானா. நீ எனக்கு எதிராக வயலன்ஸை யூஸ் பண்ணா கூட அதை நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன்டா, என் உயிருக்காக நான் பிச்சை எடுக்க மாட்டேன்டான்னு ஓவரா பேசிட்டு இருப்பான். அப்ப பிராங்கி அவனோட தலையை வாங்கி, நீ இதை அடிச்சா கூட உனக்கு திருப்தி ஆகாது செஞ்சு, இவனை எப்ப நீ ரூம்ல இருந்து தூக்கிட்டு வந்தியோ அப்பவே இவன் ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்லுவானா. மறுபடியும் நாக்கெல்லாம் நீட்டி வேற வெறுப்பேத்துவான். சஞ்சய்க்கு என்ன பண்றதுனே தெரியல, அவசரப்பட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேனே, நான் இனிமேட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு தரையில கிடந்து துடின்னு துடிப்பானா. அவன் அப்பவும் திமுறா, என்னால ஒருத்தங்க அடிச்சாங்கன்னா திருப்பி அடிக்க முடியாது, என்ன நீ தூக்கிட்டு போ, அவ்வளவுதான் உன்னால பண்ண முடியும், அடிக்கணும்னா கூட அடிச்சுக்க, ஆனா நான் ஒரு நிராயுதபாணியா நின்றுட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ண உடனே சஞ்சய் அப்படியே ஃபயர் ஆயிருவான். அப்புறம் அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவனோட பாடி கம்ப்ளீட்டா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவனை வச்சு செய்யணும்னு. அதனால வாடான்னு சொல்லி தூக்கிட்டு போவான். ஆனா அதுக்கு முன்னாடி மூஞ்செல்லாம் நல்லா பஞ்சர் பண்ணி தான் தூக்கிட்டு போவான். கருணையே காட்டாம என் மூஞ்ச மட்டும் பேத்தெடுத்துட்டீல, நீ எல்லாம் உருப்பட மாட்டாடாமா. அவன் அதெல்லாம் கண்டுக்காம எப்படியாச்சும் நம்பிய கண்டுபிடிச்சாகணும்னு வேகமா அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி லூஃபியோட டீமை காட்டுறாங்க. அவங்க தான் ரிவருக்கு நடுவுல அந்த பிரவுன் பியர்டு கிட்ட மாட்டிட்டாங்களே, அவனுங்க கையில இருக்க கண்ணெல்லாம் வச்சு கண்டமேனிக்கு சுடுவானுங்க. அந்த இடமே புகமண்டலம் ஆயிருமா. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சுன்னு பார்த்தா எப்படி முடியும்? ஜோரோ எல்லாத்தையும் வெட்டி வீசி இருப்பான். அவனுக்கு தான் அட்டாக் பண்றானுன்னு தெரியுது. ஆனா கூட லூஃபி அவனுல பார்த்து, இங்க பாருங்க எனக்கும் உங்களை மாதிரியே 4 கால் இருக்குமா. இங்க பிரவுன் பியர்டு ஆளுங்க எல்லாம் செம்மையா காண்டாயிருவானுங்க. ஏன்னா அவங்க கிட்ட சாமுராய் இருக்கிறதுனால தான் நம்ம அட்டாக் எல்லாத்தையுமே அவங்க ஸ்லைஸ் பண்ணிடுறாங்க. ஏன் பூடாம சுடுங்க, அவங்க யாரும் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போடுவான். உடனே அடுத்தடுத்து பயங்கரமா சுட ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்க ஜோரோவை தான் சாமுராய் நினைச்சிட்டு இருக்கானுங்க லூசு பாலுங்க. ஒண்ணு மட்டும் ரோபினுக்கும் மத்தவங்களுக்கும் நல்லா தெரியுது, அவனுங்க எல்லாருமே மூலகட்ட முட்டா பாலுகன்னு. இப்ப ஏகப்பட்ட குண்டு இவங்களை நோக்கி வருது இல்ல. உடனே நம்ம லூஃபி அவனோட பாடியை சும்மா பலூன் மாதிரி ஊதி வந்த குண்டு எல்லாத்தையுமே அப்படியே ரிவர்ஸ்ல அனுப்பி விடுவான். அது அங்கன்னு தெரிச்சு செதறிடும். அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. அப்படின்னா டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டவன் அங்க ஒருத்தன் இருக்கிறான்னு. அப்படின்னா எனக்கு இப்ப என்ன பண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு, மறுபடியும் சுடுறதுக்கு ரெடியா இருங்கடான்னு வில்லத்தனமா சிரிப்பான். இங்க உசோப்பு, ஏண்டா நீங்க என்னதான் பண்ணாலும் திருந்தவே மாட்டீங்களா, எங்களை எல்லாம் உங்களால எதுவும் பண்ண முடியாதான்னு சொல்லும் போது ரோபின் மட்டும் அவசரப்படாதம்பா, ஏன்னா இவ்வளவு நேரம் அவனுக்கு கப்பலை டார்கெட் பண்ணி சுட வந்தானுங்க, ஆனா இப்போ தண்ணியை டார்கெட் பண்றானுங்க. அப்படின்னா அவனுக்கு கப்பலை கவுக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டானுங்க. அதான் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, தண்ணியில கவுத்தி விட்டா முங்கி செத்து போயிருவான்ல. அதனால ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஒரே பதட்டம் உசோப்புக்கு மட்டும்தான். இங்க பிரவுன் பியர்டு எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க, நீங்க சுட்ட உடனே அவங்க கப்பல் தண்ணியில அப்படியே மூழ்கிடணும், டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனுங்க எல்லாம் முங்கி சாகட்டும்னு வில்லத்தனமா சொல்லுவான். அவன் சொல்றதை கேட்டுட்டு எல்லாம் பீதியா வாயிலாம் சும்மா டம்மு சுட்டு தள்ளுவானுங்க. ஏகப்பட்ட குண்டு அப்படியே டிராவல் பண்ணி வரும். லூஃபி பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பதறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.